தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் எதிர்க்கட்சியே கிடையாது. ஓகே. இனிமேல் இன்னொரு 100 வருஷத்துக்கு பாஜக தான். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். யார் கேள்வி கேட்க போகிறா? எதிர்க்கட்சி வந்தால் தானே கேள்வி கேட்பாங்க. அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நிறையா சாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 1,12,000 மேலே வாக்குகளை வந்து சேர்த்துருக்குறாங்க. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க நேரடியாக போய் அங்கே பார்க்குறப்ப இப்படி ஆளே இல்லை, போலியான வாக்குன்றாங்க. இது போலி வாக்காளர்களை சேர்த்து ஓட்டு போட வைக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 to 6. இது 4 to 6ங்கிறது கொஞ்சம் ட்ரையான டைம். ஓட்டு போட்டு ஓரளவு சலிச்சிருப்பாங்க. அன்றைக்கி லீவாக இருக்கும், பல பேர் வந்து வெளியே போயிடுவாங்க. அந்த நேரத்தில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ 60% ஓட்டு போலிங் ஆயிருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க 20% இவங்க போடுறது. ஓகே. அந்த தேர்தல் ஆணையரோட வச்சு அந்த ஆஃபீஸர்ஸோட உதவியோட அந்த மாநிலங்களில் போடுறாங்க. இது ஒரு வகை. இப்போ இது மட்டுமான கேட்கக்கூடாது, எல்லாமே பண்ணுவாங்க. இது தேர்தல் ஆணையரை வச்சு பண்ணுவாங்க, எலெக்ஷன் ஓட்டர் மிஷினை வச்சு பண்ணுவாங்க, ஓட்டிங் மிஷினை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்ஸை போடுவாங்க. எல்லா வகையிலையும் எங்கெங்கே அது தேவையோ, எங்கெங்கே வழியில் செய்யலாமோ அந்த மாதிரி செய்வாங்க.